அமானிதம். அமானிதம். அந்த பொருளாதாரம் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். 10 பேரையுமே அல்லாஹ் செல்வந்தராக படைக்க மாட்டான். ஒத்தர படைச்ச அந்த 10 பேருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறதை விட அல்லாஹ் ஒன்ன காரணமாக வச்சு கொடுக்கிறான் என்றால் அந்த இஹ்சான், அந்த உபகாரம் சரியான முறையில் கொடுக்கப்படுகிறதா, அதிலும் குறிப்பாக ரமலானிலே கொடுக்கப்படுகிறதா என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜக்காத்துக்கள், சதகாக்கள் கொடுக்கப்படுவதால் உங்களுடைய அந்த பொருளாதாரம் நின்று விடும் என்று நீங்கள் பயந்தால் உள்ளத்திலே ஈமானுடைய கடுகளவும் இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துக்கு ஷஹ்ருல் இஹ்சான், இது இஹ்சான் உபகாரம் செய்யும் மாதம். நீ என்னை மறந்தாய், அப்பொழுது உனக்கு நான் உபகாரம் செய்தேன். நாங்க அல்லாஹ் மறந்திருக்கிறோமா இல்லையா? அவன் தடுத்ததை செய்கிறோம். வட்டியை தொடவானம் என்றால் வட்டியை தொட்டோம். ஜினா ஹராம் என்றால் அதனை நெருங்கவானம் என்றால் தொட்டோம், நெருங்கினோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோயினை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து வைத்தும் கூட கஅபத்துல்லாஹ்வுக்கு சமமாக குர்ஆனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி சமமாக்கி சொன்னானோ அந்த உள்ளத்தை ஒரு வார்த்தையில் உடைத்தோம். அல்லாஹ் தடுத்தும் கூட, அல்லாஹ் தடுத்ததை செய்தும் கூட அவனுடைய உபகாரம் உங்களுக்கு நின்று விட்டதா என்றால் அல்லாஹ் சொல்லுகிறார்.